ஹாய் கண்மணிஸ், வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமாங்க. இன்றைக்கி என்னோடய அக்கா வீட்டு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது அட்டன் பண்ணுறதுக்காக நானும் பாப்பவும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். கரெக்டாக நம்ம 8:30க்கெலாம் இங்கே ரீச் ஆயாச்சு. நம்ம வந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் அங்கேருந்து வெயிட் பண்ணிவிட்டு செம சூப்பராக வீடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நாம்ளும் சூப்பராக உள்ளே போயிட்டு என்னோடய அக்காக்கெலாம் விஷலாம் பண்ணிவிட்டு உள்ளே வீடு எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே ஒரு ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தோன்னா அங்கே ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அப்புறம் இன்டீரியர்லேருந்து ஃப்ளோரிங் டைல்ஸ்லேருந்து இதை பற்றின இன்புட் ஐடியாஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்ல. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நான் எப்போவுமே போய் பார்க்குறது உண்டு. இந்த டைம் அக்காவோட ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷல். வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அக்காக்கெலாம் விஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அங்கே சாப்பிடல, நம்ம ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. தவம் அப்படின்றதுனால சாப்பிடக்கூடாதுல, அதனால தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு தவமுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் சேலம் எருமாபாளையமில் இருக்க கார்மெண்ட்ஸ் நான் பேபி பிங்க் கலரில் ஷர்ட்டும் லைட் கலரில் ஒரு பேண்ட் எடுத்திருந்தேன். எப்போவுமே நம்ம பேண்ட் ஷர்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே பிரைட் கலர்ஸாக இல்லாமல் ஒரு கலர் பிரைட்டாகவும் இன்னொரு கலர் லைட்டாகவும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஸ் வியர் பண்ணும்போது ஒரு சூப்பரான எலகண்ட்டான லுக்கில் இருக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்மணிஸ். அப்புறமா தவமுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருளான கூடை வாங்குறதுக்காக நம்ம ஜிஹெச் கிட்ட இருக்க கூடை கடைக்கு வந்தாச்சு. சூப்பராக ஒரு கூடையை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கூடையை நான் இப்படி தான் டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு மரவழி கிளம்பும் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா மாம்பழ கடை என்னோட கண்ணில் பட்டுருச்சு. ஸோ நம்ம வீட்டில் என்ன தான் மாமரம் இருந்தாலும் இந்த சீசனுக்கு மேங்கோவே நம்மளுக்கு மரத்தில் வைக்கலை. ஸோ இந்த பழத்தை பார்த்தோன்னா செம்ம டெம்ப்டிங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு மாம்பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய மாம்பழம் நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மாம்பழம் அப்படின்னாவே ஸ்பெஷல், அதிலும் சேலத்து மாம்பழம் அவ்வளோ ருசியாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு சேலம் மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே காமிக்கிறல்ல இந்த மாம்பழம் மல்கோவா மாம்பழமாக அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருந்தாங்க. இது காயாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வாங்கலை. இப்படி தான் என்னோடய டே செம்ம ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க. பாய்.